சம்பந்தமாக எலெக்ஷனை காய்ச்சிருக்கு கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அடுத்த டிசிசி மீட்டிங்கில் வேலையில்லா பட்டதாரிகள் 3000 பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன். 3000 பேர் சம்பந்தமான இப்போ நாங்கள் அடுத்த 2025ஆம் ஆண்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி வந்தானே, அதில் உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்டுகள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதை முன்மொழிஞ்சிருக்கிறேன். எங்களோட கௌரவ அமைச்சர் வந்து ஓமன் சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் தலைவர் செக்ரட்டரி ஒரு நாளைக்கு என்னோட வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையை நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்போம். இங்கே எஜுகேஷன் தானே டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை. ஆனால் அன்னோட அரசாங்கம் இப்போ எடுத்த மீட்டிங் படாமல் உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லையா? நாங்கள் வேறு ஏதாவது ப்ரொஜெக்டுகளை தொடங்கி 3000 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறத பற்றி யோசிப்போம். நெடுகனுடைய அரசாங்கம் உங்களை வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை தராது. அப்படி 42 வயசுலேயே இருக்கிறாங்க. அப்படி சார் 3500 நான் அரசாங்கம் சார்பான எம்பியோ இல்லை. நான் பார்க்குறேன் என்னென்னா இல்லை அது உங்களுக்கு சார்பாக கதைக்க வேண்டிய அரசாங்கம் எம்பி தான். நான் கூட ஒரு ஆளுக்கு யாருக்கு தெரியும் வடிவம் கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுடைய சொன்னேன் உங்கள் அரசாங்க எம்பிமார் 3 பேருடைய கதைங்கோ அமைச்சருடைய கதைங்கோன்னு உங்களுக்கு சொன்னேன். கதைத்து நீங்களோ சரி நீங்கள் அதுக்கு எடுத்து மூலம் கொடுத்தனீங்களா? அந்த கடிதத்தையும் அடுத்த கடிதம் என்ன கழித்தாங்க? நான் உங்களுக்கு பிரைவேட் நேஷன் போட்டோம் 17ஆம் தேதி. இன்றைக்கு 17ஆம் தேதி பொதுமக்கள் பிரச்சனை சொல்லி ஒன்று வைத்தியசாலையில் 170 ஆக்களை வந்து வேலை கொடுத்து நிப்பாடி குழப்பம் செய்திருக்கணும். அது சம்பந்தமான இது நான் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இவ்வளோ பேரும் எனக்கு அந்த வேறு நீங்களா போய் உங்கள் நம்பர் அப்ளை பண்ணியிருக்கு. உங்களோட கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக வடிவாக எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஃபோம் ஒன்று க்ரியேட் பண்ணி தரேன். அதில் முழு பேரும் தரப்பினை சைன் பண்ணி ஒரு 50 ரூபா முத்திரை ஒட்டி அபிடேவிட் சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கும். அது நான் 17ஆம் தேதி ஒழுங்கு போயிருந்தீங்கன்னா முதலாக தான் கதைக்கலாம். 17ஆம் தேதி அதை கதைக்க வேணுமா இருந்தால் இப்போ 1 வடிவாக கொள்ளும்போது நாங்கள் போராடுறதால எதையுமே கிடைக்காது. சரிதான் நாங்கள் எங்கள்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து கத்துறது ஒரு அரசாங்கமே உங்களை இது திரும்பி பார்க்காது. திரும்பி பார்த்தாண்டாலும் அதை கொடுக்குற அளவுக்குரிய மூளை உள்ள அரசாங்கம் இது வரைக்கும் நாங்கள் உருவாகும். ஒரு நாளுமே நாங்கள் அடுத்தடுத்த வச்சு என்ன இந்த நாட்டில் அடுத்ததாக வேலை செய்கிற டாக்டர்ஸுக்கு மட்டும்தான். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு டாக்டர்ஸுக்கு வேலை கிடைக்குமோன்னு தெரியாது. உங்களோட பிரச்சனையில் இப்போ வளர்ந்த எந்த அரசியல் வாழ்க்கையில் தம்பியோட கிடைச்சவர எலெக்ஷனுக்கு முன்னாள் அப்போ நான் சொன்னேன்னா இப்போ கரெக்டாக நீங்கள் என்ன நினைச்சீங்கள் ஓட் கேட்குறது யாரோட யாரோட உங்களோட ஓட் கேட்குறதுக்காண்டி கேட்பேன். ஓட் முடிய நான் வெளியே வந்து கதை செஞ்சீங்க இந்த சொன்னாலே போனது நீ வந்து உங்களோட அதோட ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு நான் கதைப்பேன் 52 வயசுல இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னென்றால் அது சம்பந்தமாக கதைச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ நீங்கள் லைவ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். டிசிசி மீட்டிங்கில் முழுக்க நான் அது சம்பந்தமாக கதைச்சிருக்கேன். உங்களோட விஷயமா கதைச்ச ஒரே ஒரு நான் மட்டும்தான். நீங்கள் எனக்கு ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்கணும் பண்ணால் நீங்கள் எழுத்து மூலம் தரணும். இப்படி தான் சாவச்சேரியிலையும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு நான் பழக்கு போய் 19 நாள் ஜெயிலில் இருக்கிறீங்கள சாட்சி சொல்லும் போது ஒருத்தருமே வரையில. இப்போ உங்களோட பிரச்சனையை நாளைக்கு நீங்கள் உங்களோட கையால் எழுதித்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் எழுதித்தாங்க. அது ஒரு கம்ப்ளைண்டாக ஒரு 4 பேர் சைன் பண்ணி கம்ப்ளைண்ட் எழுதித்தாரேன். 17ஆம் தேதி விடிய காலமாக 9 மணிக்கு நான் அவசர பிரச்சனையாக இதை நான் பார்லிமெண்ட்டில் கொண்டே கதைக்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்களோட கைவிட எழுதித்தாங்க. உங்களோட நம்பரில் கிடக்கு. இப்போ இதை வந்து டைமை வேஸ்ட் ஆகுங்க. இது ரெண்டு வேஸ்ட் ஆகிறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும். மற்றது உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களோட வீடியோ எடுத்தாங்க உங்களை பள்ளியில் நினைக்கிறீங்களா ஒரு தேவையில்லை பிரச்சனை வேணும். உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன். நான் முதலே சொன்னால் நான் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னானோ இல்லையோ. அப்போ நான் இங்கே சொன்னவர் இல்லை வேறு கட்சிகளை சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நாங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. நான் வெல்லுவேன் அப்புறம் வந்து கதை சொன்னானோ இல்லையோ. எனக்கு இப்போ அரசியல் இல்லை. அது என்னோட 5 வருஷம் தான் அரசியல் செய்வேன். எனக்கு நான் ஒரு ஃபோமெண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அது உங்களோட குரூப் இருக்கும் இல்லை குரூப்பில் போடும் 3000 பேர் சைன் பண்ணணும். அதில் 300 பேர் மட்டும் சைன் பண்ணுறது யோசனை இல்லை. அந்த அவ்வளோத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு 50 ரூபா முத்திரை ரொட்டி ஒரு ஜேபிக்கு சைன் பண்ணுங்க அல்லது கௌஷலில் அங்கே லோயர் சைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் நீங்கள் 50 ரூபாய்க்கு வேஸ்ட் ஆகுது. ஒரு சமானியமாகிட்டு 500 ரூபா நீங்கள் செலவழிக்கான்னு தேவையில்லை. நாங்களே அதை சைன் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னால் வச்சு. நீங்கள் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் திங்கட்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலம் பாராளுமன்றம் ஆகிடுது.
சரியா அப்படி வசதி சந்தோஷம் சார். அப்போ சொல்கிறேன், போராட்டம் செய்யாது. ஏனென்றால் போராட்டம் செய்கிறதால கேட்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட எந்த அரசாங்கமும் இல்லை. அது சில விஷயங்களை சில விதமாக தான் கொண்டே பாராளுமன்றத்தில் கயக்கணும். நாங்கள் இதில் நின்று கத்துறதாலேயோ இல்லாட்டி இதில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறதாலேயோ ஒரு கவன ஈர்ப்பாக இருக்கும். ஒரு யூடியூப்பில் 4 பேரும் ஒரு மீடியாவில் பேரும் வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்து வரும். உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது ராசா. நான் பார்த்துருக்கேன், இந்த கிரீன் கிளாஸ்லாம் 10,000 8,000க்கெல்லாம் இப்போ கிராஜுவேட்ஸ் வேலை இருக்கிறாங்க. எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்க காமர்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு அதிൻ്റെ வேல்யூ தெரியும். 2006ஆம் ஆண்டு A level மெடிசன் கிடைக்கும்னு தெரிஞ்சும் நான் போய் செலிங்கோ இன்சூரன்ஸில் போய் என்ன சொல்கிறேன், அந்த இது எடுத்து கொடுப்பாங்க போலீஸியாக நான் வேலை நான் வேணுமெண்டா 2 செலிங்கோவில் போய் பேர் நான் டாக்டராக எனக்கு கிடைக்குமென்னு தெரிஞ்சுமெண்டா 6 மாதம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு போய் வேலை நான் 2006 நானாவே உழைச்சி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் உழைச்சினேன். நாங்கள் வெளிநாட்டு ப்ரொஜெக்டுகள் வரைக்கிறப்ப உங்களுக்கு முன்னுரிமை தரலாம். அது நான் போடுற ப்ரொஜெக்டுகள் வெளிநாட்டு காசைகளில் நான் கணக்கு கிளப்ஸுகள் போடுறேன். பார்ட்டி கிளப் இல்லை, ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் போடுறேன். அப்போ அந்த கிளப்புகளில் உங்களுக்கு முன்னுரிமை தரலாம். உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 50,000 ஆறு பேமெண்ட் என்னால் தரையிடும். 50,000 to 70,000 என்னால் பேமெண்ட் தரையிடும். பட் நீங்கள் உங்களோட கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க பேர் உங்களோட பிரச்சனையை பாராளுமன்றத்தில் காய்க்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கையால் எழுதிட்டாங்கோ. இது வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ரொடியூசர் முரண்டு படுவாங்க, உங்களோட காய்த்தாங்க, வீடியோவில் வர பேர் வரணும் தேவையில்லை. டைம் கிடையாது சார். எனக்கு திங்கக்கிழமை அப்போ என்னென்றால் நான் திங்கக்கிழமை காலமே இங்கே திருப்பி வருவேன். செவ்வாய்க்கிழமை காலமே நான் பார்லிமெண்ட்டில் போகணும். நான் தான் டிரைவர், நான் தான் கட்சி தலைவர், நான் தான் செயலாளர், எல்லாமே நான் தான். சரிதான், எந்த தொண்டர் நான் தான் செயலாளர், எல்லாம் நான் தான். இந்த கட்சிக்கு எல்லாமே நான் தான். பாராளுமன்றத்தில் 12 தலைவர்கள் இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கிறேன். நான் தொண்டரன் நான் தான். அதாவது எனக்கு கட்சி இல்லை. அப்போ இது வந்து நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை. சனத்துக்காண்டி அந்த படிக்கு தான் நான் பாராளுமன்றேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் கழிச்சு அது சம்பந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சர்கிட்ட கொண்டு ஒழுங்கு பிரச்சனையாக போட்டு இது ஸ்பெஷல் அட்ஜென்ட்மெண்ட் சொல்கிறது, அதை பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் அட்ஜென்ட்மெண்ட் சொல்கிறது. அது திங்கக்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை நான் ஏற்கனவே போடுறேன். இந்த 170 இந்த இதைக்காண்டி யாருக்காண்டி எங்களோட நோயாளர்களுக்காண்டி, நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகர்களுக்காண்டி போடுறேன். ஸோ அதோட இதையும் போடுறேன், 2 விஷயத்தையும் போடுறேன். நீங்கள் எனக்கு சைன் பண்ணி டாக்குமெண்ட்டை தந்தீங்கன்னா காணும். உங்களோட குரூப்பில் போடுங்க. உங்கள் நம்பர் லாடாச்சு உங்களுக்கு நான் இது எனக்கு கிளியர் பண்ணல போட்டு இந்த 20ல் நான் ஒரு PDF அனுப்புகிறேன். பிரிண்ட் பண்ணி போட்டு அது எல்லாம் ஒரே தான் உங்களுக்கு எப்போ கிளியர் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கும். இந்த எப்போ கிளியர் பண்ணி உங்களோட ஃபேமிலி இருக்கா, இத்தனை பேர் உங்களை தங்கி இருக்கணும், ஃபுல் டீட்டெயிலும் இருக்கணும். அவ்வளோத்தையும் போட்டு எனக்கு தாங்கும். நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த அடியாட்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த அடியாட்கள் கூட வளர்ந்து நிறைய கொடுக்குறது, இந்த ஜால் கனவு பால் அதெல்லாம் இந்த டிசிசி மேட்டில் காய்ச்சிருக்காரு. அப்படி செய்யலாது. அடுத்த முறை ஒரு கனவும் பாலாது. அடுத்த முறை நீங்கள் ப்ரொஜெக்ட் இருந்தாலும் உங்களை காட்டி கொடுத்தா ஓமன் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நடந்த முக்கியமான ஆக்களை கிடையாது, வெளியில் வர வேண்டியது. நான் உங்களோட விஷயம் பாராளுமன்றத்தில் பயனாளர்கள் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தான் கதைக்கு இல்லைன்றக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு. ஆனால் நீ எப்படி எனக்கு போட் போட்டுருக்க மாட்டேன், எனக்கு முடிய தெரியும். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இல்லை எனக்கு போட் போட்ட முழுக்க வேலையெல்லாம் சரிதானே. ஆனால் நான் உங்களோட விஷயத்தை கேட்குறேன். எனக்கு தெரியும் ஒரு இன்கம் இல்லாமல் இருக்கிறது வரை எனக்கு தெரியும். ஏன்னா நான் கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன். அரசாங்கம் பழம் விட்டதால் 2 வருஷம் பழக்கு போட்டு டென்டலில் இருந்து மெடிசன் வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதோட நானும் மாங்காய் கொண்டே அடிச்சு கொண்டே ஸ்கூலில் கொண்டே பாக் பண்ணிட்டு திருப்பி வந்தால் தான் நான் வந்து நேரப்படியாக பழக்கு சரிதான். எனக்கு உங்களோட வழி தெரியும், எழுதித்தாங்க. நான் பாராளுமன்றம் சொல்லி எங்களை மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது சார். இன்னொரு வழியால் சொன்னாங்க, நீங்கள் சுயதொழில் கொண்டு வாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் விளங்கணும். நான் டாக்டராக இருந்தோண்டு இந்த மாத வருமானம் நான் அதை சொல்ல விரும்பல. சாதாரண ஒரு பெரிய சர்ஜன் மாத வருமானம் நான் எடுத்து கொண்டுட்டேன்னா நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்படி எனக்கு திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமா இல்லையா? இதில் சில பேர் eBay, CBABL எல்லாம் கொஞ்சம் யாராவது தெரியுமா உங்களுக்கு? ரைட், உங்களுக்கு அது தெரியாது. என்னடா இப்போ நாங்கள் பேக்வேர்டாக நிற்கிறோம். டெத்தில் இருக்கிற சாதாரணமான படியெல்லாம் 4-5 லட்சம் உழைக்கிறாங்க. அது வந்து HCB எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? HC தெரியுமா? HC என்ற ஒரு ஹேண்ட்மேட் ஒர்க் பண்ணுறது. ரைட், நான் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் வச்சிருக்கிறேன். நான் வந்து முக்கனில் தானே தெரியுமா போய் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதுக்குரிய ப்ரொஜெக்ட் செய்கிறேன். அதில் நீங்கள் வாங்குவோம், நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்ய பண்ணாங்க. வெளிநாடு இருக்கிற கனவோட கழிச்சிருக்கிறேன். இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயமும் கழிச்சு விடுறேன். சொந்தமாக வீடு ஸ்ரீலங்காவில் வாழ்கிறேன்னால் சொந்த தொழிலும் வீடு தொழிலாக வாழலாம். நாங்கள் இந்த டாக்டர் சம்பளம் வந்து 1,54,000, லோன் கட்டுற வந்து 1,30,000 இருக்குது. மிச்சம் 20,000 வாழிடுமா? இல்லை. ஆனால் நான் அதோட எக்ஸ்ட்ராவாக 10 லட்சம் வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில் வந்து நான் எனக்கு ஒருத்தர் தெரியாமல் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ பப்ளிக் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு எல்லாருமே தரேன். அது சம்பந்தமாக ப்ரொஜெக்ட் எடுக்கிறேன். அடுத்த அரசியல் அப்படி ஒன்று அதை செய்யணும். நான் அதை சொல்லிடுறேன்.